ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. கர்நாடகா ஸ்டேட்டில் ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. அங்காலா வில்லேஜ் சார்ந்த ஒரு கப்புள்ஸ் ஆனந்த் அண்ட் சுபா இவங்க தன்னோட 6 மாத ஆண் குழந்தைய குண்ட்லூபெட் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஹெல்த் சென்டர் ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஹெல்த் சென்டர். தாம் பிறந்த 6 மாத குழந்தைக்கு காது குத்துறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. அந்த மெடிக்கல் சென்டரில் ஒரு டியூட்டி டாக்டர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு காது வலிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ER லாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல அனஸ்தீசியா இன்ஜெக்ட் பண்ணுறாரு. அதாவது 2 காதுமே குத்த சொல்லியிருக்காங்க போல். ஸோ 2 காதுலையுமே அனஸ்தீசியா இன்ஜெக்ட் பண்ணுறாரு. ஏன்னா பியர்ஸ் பண்ணுறப்போ குத்துறப்போ குழந்தைக்கு வலிக்கும், ஸோ வலிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடத்துலேயே அனஸ்தீசியா இன்ஜெக்ட் பண்ணுறதா சொல்லப்படுது. அசம்பாவிதமாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் தான் அங்கே டாக்டர்ஸ் செக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, குழந்தை இறந்ததாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டியூட்டி டாக்டர் மேலே நெக்லிஜென்ஸ் ஃபார் டெத் அப்படிங்கிற மாதிரி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஓவர் டோஸ் ஆஃப் அனஸ்தீசியா இருக்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த டியூட்டி டாக்டர் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தை உயிரே போயிடுச்சு, இதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறது செகண்டரி தான். ஸோ ஏன் இந்த மாதிரி நெக்லிஜென்ஸ் நாட்டில் நடக்குதுன்னு தெரியல. அதுவும் ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு ஓவர் டோஸ் ஆஃப் அனஸ்தீசியா கொடுக்கறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. யூஸ்வலாக நம்ம ஊரில் குழந்தை காது குத்துறது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலில் தாய்மாமா மடியில் உட்கார வச்சு குழந்தைக்கு மொட்டை போட்டு காது குத்துவாங்க. குழந்தை வழியில் கத்துறப்போ வாயில் வாழைப்பழம் வைப்பாங்க. இதுதான் சம்பிரதாயம். இதுதான் நடந்திருக்கு இது வரைக்கும். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் கர்நாடகாவில் இப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு Pulse Up and follow our official Instagram page Pulse Up Official. I will see you guys in the next video. Bye.